10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. சப்டிஷன் 1 x + y + z = 5, 2x - y + z = 9, x - 2y + 3z = 16. சப்டிஷன் 2 1/x - 2/y + 4 = 0, 1/y - 1/z + 1 = 0, 2/z + 3/x = 14. சப்டிஷன் 3 x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - y + z. அதாவது ஒவ்வொரு சப்டிஷன்லையும் 3 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்து x, y, z மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. ஃபர்ஸ்ட் சப்டிஷன் x + y + z = 5. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? 2x - y + z = 9. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். x - 2y + 3z = 16. இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 சமன்பாடுகள்லேருந்து ஏதாவது ஒரு மாறியை நீக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு 2 சமன்பாடை எடுத்து ஒரு மாறியை நீக்கிட்டு அதுக்கடுத்து 3வது சமன்பாட்டையும் இருந்த 2 சமன்பாட்டில் ஒரு சமன்பாட்டை எடுத்து முதல்ல நீக்கினா அதே மாறியை நீக்கணும். சரியா? நீக்கிறப்ப நமக்கு 2 மாறிகள் கொண்ட 2 சமன்பாடு கிடைக்கும். அதை தீர்த்தோம்னா நமக்கு x, y, z மதிப்புகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு சமன்பாடை அப்படியே எழுதிக்கணும். x + y + z = 5. ரெண்டாவது சமன்பாட்டையும் அப்படியே எழுதிக்கணும். 2x - y + z = 9. சரியா? இப்போது ஒய்ங்கிற மாறியை நீக்கணும். அதோட குணகங்கள் ஒன்று போல் இருக்குது, குறியீடுகள் மாறி இருக்கு. அதனால் ஈஸியாக நீக்கிடலாம். ப்ளஸ் ஒய்யும் -y கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கூட்டி எழுதினோம். x + 2x 3x ப்ளஸ் z + z 2z = 5 + 9 14. இதை சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து இப்போது சமன்பாடு 1ஐயும் 3ஐயும் எடுத்து ஒய்ங்கிற மாறியை நீக்கணும். சரியா? சமன்பாடு 1ல் y ஒரு y தான் இருக்குது. ஆனால் சமன்பாடு 3ல் 2 y இருக்குது. அப்படின்னா சமன்பாடு 1 ஃபுல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 2yன்னு கிடைச்சிரும். சரியா? பெருக்கலாமா? சமன்பாடு 1 × 2. சமன்பாடு 1 என்னப்பா கொடுத்துருக்காங்க? x + y + z = 5. அப்படின்னா ரொம்ப ஈஸி. 2x + 2y + 2z = 2 10. சரியா? மூணாவது சமன்பாடை அப்படியே எழுதிக்கணும். x - 2y + 3z = 16. இப்போ ஒய்ங்கிற மாறியை நீக்கணும். அதோட குணகத்தை பார்க்குறோம், ஒன்று போல் இருக்குது. குறியீடுகள் மாறி இருக்குது. அப்போ ஈஸியாக நீக்கிடலாம். ப்ளஸ் 2yயும் -2yயும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி எழுதிடணும். சரியா? 2x + x 3x, 2z + 3z + 5z, 10 + 16 26. இதை சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போது சமன்பாடு 4லையும் சமன்பாடு 5லையும் எக்ஸுங்கிற மாதிரியும் இஜெட்டுங்கிற மாதிரியும் மட்டும் இருக்குது. சரியா? இப்போது எக்ஸுங்கிற மாதிரியை நம்ம நீக்கலாம். சரியா? சமன்பாடு 4 அப்படியே எழுதிக்கணும். 3x + 2z = 14. சமன்பாடு 5ஐயும் அப்படியே எழுதிக்கணும். 3x + 5z = 26. எக்ஸுங்கிற மாதிரியை நீக்கணும். அப்போ குணகங்களை பார்க்குறோம், ஒன்று போல் இருக்குது. ஆனால் குறியீடுகளும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ குறியீடை மாற்றணும். 5வது சமன்பாடு ஃபுல்லாமே குறியீடை மாற்றணும். +3x - 3xன்னு மாறும்.
ப்ளஸ் 5z மைனஸ் 5zன்னு மாறும், ப்ளஸ் 26 மைனஸ் 26ன்னு மாறும். சரியா? இப்போ 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2z மைனஸ் 5zனா மைனஸ் 5z தான் பெருசு. இப்போ மைனஸ் 5zலேருந்து 2 கழிச்சு மைனஸ் குறியீடை போடணும். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 3zன்னு கிடைக்கும். சீக்குவல்ட்டு 14 மைனஸ் 26னா மைனஸ் 26 தான் பெருசு. அதிலிருந்து 14 கழிச்சு மைனஸ் 12ன்னு கிடைக்கும். சரியா? மைனஸ் 3z சீக்குவல்ட்டு மைனஸ் 12. இப்போ நமக்கு z மட்டும்தான் தேவை. இப்போ பெருக்கல்ல இருக்கிற மைனஸ் 3 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். z சீக்குவல்ட்டு மைனஸ் 12 பை மைனஸ் 3. ஃபஸ்ட்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் 1 3 3 4 3 12. அப்போ என்ன கிடைக்கும்? z சீக்குவல்ட்டு 4ன்னு கிடைக்கும். z சீக்குவல்ட்டு 4ங்கிறத சமன்பாடு 4ல் பிரதியிடணும். பிரதியிட்டோம்னா எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சமன்பாடு 4 என்னப்பா? 3x ப்ளஸ் 2z சீக்குவல்ட்டு 14. இப்போது இஜெட்டுங்கிற இடத்துல 4ன்னு பிரதியிடணும். 3x அப்படியே எழுதிடணும். ப்ளஸ் 2 இன்ட்டு 4 சீக்குவல்ட்டு 14. 3x ப்ளஸ் இருந்தாங்க 8 சீக்குவல்ட்டு 14. இப்போது ப்ளஸ் 8 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் 8ன்னு மாறிடும். 3x சீக்குவல்ட்டு 14 மைனஸ் 8. 3x சீக்குவல்ட்டு 14லேருந்து 8 போச்சுன்னா 6. சரியா? இப்போது நமக்கு x மட்டும்தான் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்க 3 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். x சீக்குவல்ட்டு 6 பை 3. அடித்து கொடுத்தோம்னா 1 3 3 2 3 6. x சீக்குவல்ட்டு 2ன்னு கிடைக்கும். சரியா? நமக்கு x சீக்குவல்ட்டு 2, z சீக்குவல்ட்டு 4ன்னு கிடச்சிருச்சு. இதை 3 மாறிகள் கொண்ட ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். சரியா? இப்போது நம்ம சமன்பாடு 1ல் பிரதியிடலாம். x சீக்குவல்ட்டு 2, z சீக்குவல்ட்டு 4 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z சீக்குவல்ட்டு 5. சரியா? எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடணும். ப்ளஸ் ஒய், இஜெட்டுக்கு பதிலாக 4ன்னு பிரதியிட்டு சீக்குவல்ட்டு 5. 2 ப்ளஸ் 4 என்னப்பா கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஒய் ப்ளஸ் 6 சீக்குவல்ட்டு 5. இப்போது ப்ளஸ் 6 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 6ன்னு மாறிடும். சரியா? அப்போ ஒய் சீக்குவல்ட்டு 5 மைனஸ் 6. 5 மைனஸ் 6னா மைனஸ் 6 தான் பெருசாக இருக்குது. அதிலிருந்து 5 கழிச்சிட்டு மைனஸ் குறியீடு போடணும். ஒய் சீக்குவல்ட்டு மைனஸ் 1. இப்போது இஜெட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 4. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 2. ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் 1. தேர்ஃபோர் தீர்வுகள் x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு மைனஸ் 1, z ஈக்குவல் டு 4. சப்டிவிஷன் 2 1 பை எக்ஸ் மைனஸ் 2 பை ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0, 1 பை ஒய் மைனஸ் 1 பை இஜெட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, 2 பை இஜெட் ப்ளஸ் 3 பை எக்ஸ் ஈக்குவல் டு 14. இப்போது இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டுங்கிற மாறிகள் பகுதியில் வருது. பகுதியில் வந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரியா? அப்போ இதை நம்ம மாற்றி எழுதணும். 1 பை எக்ஸை என்னென்னு எழுதலாம்? ஏன்னு எடுத்துக்கலாம். 1 பை ஒய்யை பின்னு எடுத்துக்கலாம். 1 பை இஜெட்டை சின்னு எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துட்டு கணக்கு செய்யணும். சரியா? இப்போது இங்கே 1 பை எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ் 2 இன்ட்டு 1 பை ஒய்க்கு பின்னு போடணும். ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை எப்படி மாற்றி எழுதலான்னா ஏ மைனஸ் 2b, இந்த சைடு ப்ளஸ் 4 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 4ன்னு மாறும். சரியா? ஏ மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் 4. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கடுத்து 1 பை ஒய்யை பின்னு எடுத்துக்கணும். மைனஸ் 1 பை இஜெட்டை சின்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. சரியா? இதை எப்படி மாற்றி எழுதலான்னா b மைனஸ் சி, இந்த ப்ளஸ் 1 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் 1ன்னு மாறும். சரியா? அப்போ b மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1 சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து 2 பை இஜெட், அப்போ 2 அப்படியே எழுதிக்கலாம். 1 பை இஜெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? சின்னு எழுதணும். ப்ளஸ் 3 அப்படியே எழுதிக்கலாம். 1 பை எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு எழுதிக்கணும். ஈக்குவல் டு 14.
இதை அப்படியே எழுதிக்கலாம். 2c + 3a = 14. இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ பிங்கிற மாதிரியை நம்ம நீக்கணும். சரியா? இப்போ பிங்கிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்க. சமன்பாடு 1ல் இருக்குது, சமன்பாடு 2ல் இருக்குது. சரியா? ஆனால் பிங்கிற மாதிரிக்கு குணகங்கள் மாறி இருக்கு. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே 2ன்னு மாற்றணும். அப்போ 2வது சமன்பாடை என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். அப்படின்னா முதல் சமன்பாடை அப்படியே எழுதிக்கணும். a - 2b = -4. 2வது சமன்பாடை 2ஆல் பெருக்கணும். 2 × b 2b + 2b. சரியா? மைனஸ் 2 × c 2c = -1 இருக்குது. அப்போ 2 போட்டு பெருக்குனீங்கன்னா -2ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ +2b - 2c = -2. இப்போ -2bயும் +2bயும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி எழுதிடலாம். ஏயை அப்படியே எழுதிடுறோம். -2c அப்படியே எழுதிக்கிறோம். -4 + -2ன்னா -6 கிடைக்கும். இதை சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ சமன்பாடு 4ல் ஏயும் சியும் இருக்கு. இங்கே சமன்பாடு 3லையும் ஏயும் சியும் இருக்கு. சமன்பாடு 3ஐயும் சமன்பாடு 4ஐயும் எடுத்து தீர்த்தோம்னா நம்ம ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். சரியா? சமன்பாடு 3 சமன்பாடு 4ல் சிங்கிற மாதிரியை நீக்கணும். ஃபஸ்ட்டு சமன்பாடு 3 எழுதிக்கிறோம். 3 கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறோம். 3a + 2c = 14. 4 அப்படி எழுதிக்கலாம். a - 2c = -6. இப்போ சிங்கிற மாதிரியை நீக்கணும். குணகத்தை பார்க்குறோம், ஒன்று போல் இருக்குது. குறியீடு மாறி இருக்குது. அப்போ +2cயும் -2cயும் கேன்சல் ஆயிரும். 3a + a 4a = 14 - 6 8ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 4a = 8. நமக்கு a மட்டும்தான் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கனால ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். a = 8/4. அடிச்சு கொடுத்தோன்னா 1 நாங்க 8. a = 2. a = 2ங்கிறத சமன்பாடு 4ல் பிரதியிட்டோம்னா சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? a = 2 என்பதை சமன்பாடு 4ல் பிரதியிட. சமன்பாடு 4 என்னப்பா? a - 2c = -6. ஏங்கிற இடத்துல 2ன்னு பிரதியிடணும். 2 - 2c = -6. +2 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -2ன்னு மாறிடும். -2c = -6 - 2. -2c = -6ஐயும் -2ஐயும் கூட்டினோம்னா -8 கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு சி மட்டும்தான் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்க -2 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். அப்போ c = -8/-2. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 2 2 4 2 8. c = 4. இப்போ c = 4ங்கிறத சமன்பாடு 2ல் பிரதியிட்டோம்னா பியோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? b - c = -1. சிங்கிற இடத்துல 4ன்னு பிரதியிடணும். b - 4 = -1. -4 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா +4ன்னு மாறிடும். b = -1 + 4. -1 + 4ன்னா +4 தான் பெருசு. அதிலிருந்து -1 கழிச்சு 3ன்னு வரும். சரியா? b = 3. இப்போ நம்ம a b c 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். a = 2, c = 4, b = 3ன்னு. ஆனால் நமக்கு x y zோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம்ப்பா? 1/xஐ ஏன்னு எடுத்திருக்கோம், 1/yஐ பின்னு எடுத்திருக்கோம், 1/zஐ சின்னு எடுத்திருக்கோம். அப்படித்தானப்பா? அப்போ 1/x = a. 1/x = aயோட மதிப்பு என்ன? 2. வகுத்தல்ல இருக்க x ஆப்போசிட் சைடு போனால் பெருக்கல்ல மாறிடும். அப்போ 1 = 2x. மாற்றி எழுதணும்னா 2x = 1ன்னு கிடைக்கும். நமக்கு x மட்டும்தான் தேவை. பெருக்கல்ல இருக்க 2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். x = 1/2. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. சரியா?
1/y = b. bயோட மதிப்பு 3. சரியா? அப்போ 1/y = 3. இப்போ வகுத்தல்ல இருக்க y ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். அப்போ 3yன்னு மாறிடும். 1 = 3y. இதை மாற்றி எழுதணும்னா 3y = 1. நமக்கு y மட்டும்தான் தேவை. பெருக்கல்ல இருக்க 3 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். y = 1/3. சரியா? அதுக்கடுத்து 1/z cன்னு எடுத்திருக்கோம். cயோட மதிப்பு என்னது? 4. அப்போ 1/z = 4. வகுத்தல்ல இருக்க z ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். அப்போ 1 = 4z. இதை மாற்றி எழுதலாம் 4z = 1ன்னு. இப்போ நமக்கு z மட்டும்தான் தேவை. சரியா? பெருக்கல்ல இருக்க 4 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். z = 1/4. அப்போ நம்ம x, y, zோட மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். x = 1/2, y = 1/3, z = 1/4. therefore தீர்வுகள் x = 1/2, y = 1/3, z = 1/4. அடுத்து சப்டிவிஷன் 3. x + 20 = 3y/z + 10 = 2z + 5 = 110 - y + z. சரியா? இப்போ நம்ம இதிலிருந்து 3 சமன்பாடுகள் அமைக்கணும். இதை ரெண்டையும் வச்சு ஒரு சமன்பாடு அமைக்கணும். இதை ரெண்டையும் வச்சு ஒரு சமன்பாடு அமைக்கணும். இதை ரெண்டையும் வச்சு ஒரு சமன்பாடு அமைக்கணும். சரியா? சமன்பாடு அமைப்போமா? x + 20 = 3y/2 + 10. இப்போ மாறிகள் எல்லாம் ஒரு பக்கமும் மாறிலிகள் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். +3y/2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா -3y/2ன்னு மாறிடும். சரியா? இங்கே +20 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா -20ன்னு மாறிடும். இப்போ எப்படிப்பா எழுதணும்? x - 3y/2 = 10 - 20. x - 3y/2 = 10 - 20னா -20 தான் பெருசு. அதுலேருந்து 10 கழிச்சு மைனஸ் குறியீடு போடணும். -10. சரியா? இப்போ இங்கே கீழே பகுதியில் 2 இருக்குது. அப்போ 2 பக்கமும் 2ஆல் பெருக்கிட்டோம்னா இந்த 2 அடியாயிரும். சரியா? 2ஆல் இருபுறமும் பெருக்க 2 × x - 3y/2 = 2 × -10. இப்போ இந்த 2ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். 2x - 2 × 3y/2 = 2 × -10 -20. சரியா? இப்போ இந்த 2ம் இந்த 2ம் அடியாயிரும். அப்போ 2x - 3y = -20. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து இதை ரெண்டையும் வச்சு ஒரு சமன்பாடு எழுதணும். சரியா? அப்போ 3y/2 + 10 = 2z + 5. இப்போயும் மாறிகள் எல்லாம் ஒரு பக்கமும் மாறிலிகள் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். அப்போ 3y/2 அப்படியே எழுதிக்கணும். +2z ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா -2zன்னு மாறிடும். சரியா? அதே மாதிரி +10 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா -10ன்னு மாறிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. 3y/2 - 2z = 5 - 10. அப்போ 3y/2 - 2z = 5 - 10னா -5 கிடைக்கும். சரியா? இங்கேயும் பகுதியில் 2 இருக்குது. இதை நீக்கணும்னா 2 புறமும் 2ஆல் பெருக்கணும். சரியா? 2ஆல் இருபுறமும் பெருக்க. அப்போ 2 × 3y/2 - 2z = 2 × -5. இப்போ இந்த 2ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? பெருக்கலாமா? 2 × 3y/2 - 2 × 2z 4zன்னு கிடைக்கும். சரியா? = 2 × -5 -10ன்னு கிடைக்கும். இப்போது இந்த 2யும் அடிச்சிடலாம். 3y - 4z = -10. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து சமன்பாடு 3 எப்படி அமைக்கணும்னா இதை 2யும் எடுத்து சமன்பாடு 3 அமைக்கணும்.
2z ப்ளஸ் 5 110 மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட். இப்போவும் மாறிகளெல்லாம் ஒரு பக்கமும் மாறிலிகளெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரணும். 2z அப்படியே எழுதிடணும். இங்கே மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜட்னு இருக்குது. ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட்னு மாறும். இங்கே ப்ளஸ் 5 இருக்குது, இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 5ன்னு மாறிடும். சரியா? 2z ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் = 110 மைனஸ் 5. அப்போ எப்படி வரும்பா? 2z ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் = 110லேருந்து 5 போச்சுன்னா 105. இங்கே 2z ப்ளஸ் இஜட்னா 3z கிடைக்கும். y ப்ளஸ் 3z = 105. இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போது சமன்பாடு 2ஐயும் 3ஐயும் தீர்க்கணும். சமன்பாடு 2லையும் yz இருக்குது, சமன்பாடு 3லையும் yz இருக்குது. இதில் yங்கிற மாறியை நம்ம நீக்கலாம். சரியா? இங்கே 3y இருக்குது, இங்கே 1y தான் இருக்குது. அப்போ இந்த சமன்பாடு ஃபுல்லாத்தையும் 3ஆல் பெருக்கணும். சரியா? அப்போ ரெண்டாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கிறோம். 3y மைனஸ் 4z = மைனஸ் 10. மூணாவது சமன்பாட்டை 3ஆல் பெருக்கிறோம். y × 3 3y ப்ளஸ் 3z × 3 9z = 105 × 3 315. சரியா? இப்போ yங்கிற மாறியை நீக்கணும். ஒய்யோட குணத்தை பார்க்குறோம், ரெண்டும் ஒன்று போல் இருக்குது, ஆனால் குறியீடுகளும் ஒன்று போல் இருக்குது. அப்போ மூணாவது சமன்பாட்டோட குறியீடு ஃபுல்லாத்தையும் மாற்றணும். ப்ளஸ் 3y மைனஸ் 3yன்னு மாறும், ப்ளஸ் 9z மைனஸ் 9zன்னு மாறும், ப்ளஸ் 315 மைனஸ் 315ன்னு மாறும். சரியா? இப்போது ப்ளஸ் 3yயும் மைனஸ் 3yயும் அடியாயிரும். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கூட்டி போட்டுடலாம். மைனஸ் 4z ப்ளஸ் மைனஸ் 9zனா மைனஸ் 13z கிடைக்கும். சரியா? மைனஸ் 10 ப்ளஸ் மைனஸ் 315னா மைனஸ் 325 கிடைக்கும். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 13z = மைனஸ் 325. இப்போது நமக்கு z மட்டும்தான் தேவை. அப்போ மைனஸ் 13 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். z = மைனஸ் 325 மைனஸ் 13. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 13ஆல் அடிக்கலாம். 1 13 13, 2 13 26, மிச்சம் 6 இருக்கும் 65, 5 13 65. அப்போ z = 25. சரியா? z = 25ங்கிறத சமன்பாடு 2ல் பிரதியிட்டோம்னா ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சமன்பாடு 2 என்னப்பா? 3y மைனஸ் 4z = மைனஸ் 10. இஜெட்டுங்கிற இடத்துல 25ன்னு பிரதியிடணும். 3y மைனஸ் 4 × 25 = மைனஸ் 10. 3y மைனஸ் 100 = மைனஸ் 10. அப்போ மைனஸ் 100 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் 100ன்னு மாறிடும். சரியா? 3y = மைனஸ் 10 ப்ளஸ் 100. மைனஸ் 10 ப்ளஸ் 100னா ப்ளஸ் 100 தான் பெருசு, அதுலேருந்து மைனஸ் 10 கழித்து ப்ளஸ் குறியீடு போட்டுக்கணும். அப்போ 90 கிடைக்கும். 3y = 90. இப்போது நமக்கு y மட்டும்தான் தேவை. பெருக்கல்ல இருக்க 3 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். அப்போ y = 90/3. அடித்து கொடுத்தோன்னா 1 3 3 3 9 0. அப்போ y = 30. இப்போ y = 30ங்கிறத சமன்பாடு 1ல் பிரதியிட்டோன்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சமன்பாடு 1 என்னப்பா? 2x மைனஸ் 3y = மைனஸ் 20. ஒய்ங்கிற இடத்துல 30ன்னு பிரதியிடணும். 2x அப்படியே எழுதிடணும். மைனஸ் 3 × 30 = மைனஸ் 20. 2x மைனஸ் 3 × 30னா 90ன்னு வரும், = மைனஸ் 20. மைனஸ் 90 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் 90ன்னு மாறிடும். சரியா? 2x = மைனஸ் 20 ப்ளஸ் 90. மைனஸ் 20 ப்ளஸ் 90னா ப்ளஸ்ஸு தான் பெருசாக இருக்குது. ப்ளஸ் 90லேருந்து மைனஸ் 20 கழிச்சிட்டோன்னா 70 கிடைக்கும். 2x = 70. நமக்கு x மட்டும்தான் தேவை.
பெருக்கல்ல இருக்க 2 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 70/2. 2 35 2 70. எக்ஸ் ஈக்குவல் டு 35. இப்போது நம்ம எக்ஸ் ஒய் இஜெட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இஜெட் ஈக்குவல் டு 25, ஒய் ஈக்குவல் டு 30, எக்ஸ் ஈக்குவல் டு 35. தேர்ஃபோர் தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் டு 35, ஒய் ஈக்குவல் டு 30, இஜெட் ஈக்குவல் டு 25. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.